காட், கடவுள், இறைவன், பரம்பொருள், அல்லாஹ் என்று பல மொழிகளில் உலகெங்கிலும் உள்ள மக்கள் சொல்கிறார்கள். கடவுளை பற்றி, கடவுள் என்றால் தமிழில், இறைவன் என்றாலும் தமிழில்தான், பரம்பொருள் என்றாலும் தமிழில்தான், காட் என்றால் ஆங்கிலம். சரி, இந்த கடவுளை பற்றி யார் பேசுகிறார்கள் என்றால், தெரிந்தவர்களும் பேசுகிறார்கள், தெரியாதவர்களும் பேசுகிறார்கள். நான் கடவுளை பற்றி இல்லை என்றே சொல்வேன். ஏனென்றால் அப்படி ஒன்று இல்லை. கடவுள் என்று வேறோ எவனோ ஒருவன் இதுதான் கடவுள் என்று கல்லை வைத்து சொல்கிறான், மரத்தை பார்த்து கடவுள் என்கிறான். இதெல்லாம் இருக்கிறது. எப்பொழுது? யார் சொன்னது? இந்த மனிதன் எவ்வளவு வருடங்களாக அவன் இருக்கிறான் இந்த பூமியிலே எவ்வளவு வருடமாக மனிதன் இருக்கிறான்? பூமி எப்பொழுது தோன்றியது என்றால் சுமார் 4 பில்லியன் வருடங்கள் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். நீ ஏற்றுக்கொள்வாயோ அல்லது மறுப்பாயோ, அல்லது உனது புத்திக்கே அது உடையது. 4 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு இந்த பூமி இல்லை. முதல் விஷயம். இந்த பூமி எங்கே வந்தது, எப்படி வந்தது என்றால் சூரியனிடம் இருந்து பிரிந்து வந்தது. அதனுடன் தனியாக வரவில்லை. ஒரு கணவன் மனைவி போல இந்த நிலவும் சூரியனும் சேர்ந்தே வந்தது. இது சுற்றினால் அதுவும் சுற்றுகிறது, கணவன் மனைவி போல. பூமி சூரியனை சுற்றுகிறது, இந்த சந்திரன் பூமியை சுற்றுகிறது. ரெண்டுமே சேர்ந்து சூரியனை சுற்றுகிறது. இதையெல்லாம், இந்த அறிவை இதை யார் தந்தார்கள்? கடவுள் சொன்னாரா? இல்லை. அப்படி என்றால் யாரோ ஒருவர் தெரிந்து கொண்டு சொன்னார்கள். இது பகல் என்றார்கள், இது இரவு என்றார்கள், பருவ காலங்கள் பற்றி சொன்னார்கள். இது குளிர்காலம், இது கோடை காலம், இது இளவேனில் காலம் என்றெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். அதெல்லாம் நம்முடைய தமிழிலேயே இருக்கிறது. பிறகு 2500 வருடங்களுக்கு முன்பு கௌதம புத்தர் கடவுள் ஒன்று இல்லை என்று சொன்னார். ஏன் அவர் சொன்னார்? எடுத்த உடனே சொல்லிவிட்டாரா? 20 வயதில் சொன்னாரா? அல்லது 45வது வயதில் அவர் சொன்னார். அதுவரைக்கும் அவர் தியானம் செய்தார், ஊரெல்லாம் சுற்றி வந்தார். துன்பங்கள், ஆசைகள், மரணம் என்று பல விஷயங்களை பார்த்து தியானம் செய்து இதெல்லாம் அறிந்து கொண்ட பிறகுதான் கடவுள் இல்லை என்றார். இது போலவே மகாவீரரும் பிறந்தவுடனே அவர் சொல்லவில்லை. அவரும் வாழ்ந்து, மனைவியுடன் வாழ்ந்து, பிள்ளைகளுடன் வாழ்ந்து, அவரும் துறவறம் கொண்டு அவர்தான் கடைசியாக சொன்னார் கடவுள் இல்லை என்று. ஆனால் இதைப் போல வேறு யார் சொன்னார் என்றால் இந்த மதங்கள் தான் சொல்கிறது. அந்த மதங்களை படித்து தான் மற்றவர்கள் சொல்கிறார்கள். இந்த மதங்கள் இல்லை என்றால் இந்த பூமி தோன்றிய பொழுது மதங்கள் இருந்ததா? இல்லை. அப்பொழுது யாரோ ஒருவன் உருவாக்கினான். எப்படி கௌதம புத்தர் உருவாக்கினாரோ அதுபோல வேறொருவர்கள் உருவாக்கினார்கள். ஆனால் இது சரியா தவறா என்று ஆராய்வது உனதுதான். நீதான் அதை ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். கௌதம புத்தரும் மகாவீரரும் தெரிந்து கொண்டார் மட்டும் போதாது, நானும் தெரிந்து கொண்டேன். அதனால்தான் நான் இல்லை என்கிறேன். எல்லோரும் பெரியாரை வைத்து கொண்டு புகழ் பாடுகிறார்கள், அவர்களை தூற்றுகிறார்கள். அது அறிவற்ற செயல். அது ஏனென்றால் நீயே அறிந்து கொள்.
நீயே தெரிந்து கொள். உனக்கு அறிவு இல்லையா? உனக்கு புத்தி இல்லையா? புத்தகங்கள் இல்லையா? எதை படிக்க வேண்டும்? எல்லாவற்றையும் படித்து ஒரு முடிவு செய், இது சரியா தவறா என்று. கல்லிலே எடுத்துக்கொண்டு பாலை ஊற்றுகிறான், தேனை ஊற்றுகிறான், கடவுள் என்கிறான், பெயர் வைக்கிறான். இது சிவன் என்கிறான், இவன் விஷ்ணு என்கிறான், இவன் ஒவ்வொரு பெயராக சொல்கிறான். இதெல்லாம் கடவுளா? எங்கேருந்து வந்தார்கள் இவர்கள் எல்லாம்? ஒரு மனிதன் உருவாக்கியது தானே, எல்லாமே மனிதன் உருவாக்கியது தான். இந்த கடவுள் என்பதே ஒரு கண்டுபிடிப்பு தான். எவனோ ஒருத்தன் கண்டுபிடித்தான். இதையெல்லாம் மற்றவர்கள் முட்டாள்கள் பின்பற்றி போகிறார்கள். அப்படி என்றால் உனக்கு ஒன்று ஒரு தெளிவு இல்லையா? ஆராய வேண்டாமா? பசிக்கிறது அல்லவா? எங்கிருந்து உனக்கு பசி வந்தது? யார் கொடுத்தார்கள்? நீ எங்கிருந்து வந்தாய் என்றெல்லாம் ஆராய மாட்டாயா? சும்மாவே கடவுள் என்று சொல்வது பரம்பொருள் என்று சொன்னார்கள். பறந்து இருக்கக்கூடிய பொருளை பரம்பொருள், அதுதான் இந்த பூலோகம் மட்டுமல்ல, இந்த பேரண்டமே பெருவெளியே பறந்து இருக்கிறது. எல்லாம் பொருளாக இருக்கிறது. அணுக்களால் ஆனது தான். கல்லை எடுத்தால் அதுக்குள்ளே அணுக்கள் இருக்கிறது. தண்ணீரை எடுத்தால் அதுக்குள்ளே அணுக்கள் இருக்கிறது. காற்றை எடுத்தால் அதுக்குள்ளே அணுக்கள் இருக்கிறது. இந்த உடலே அணுவால் ஆனது தான். இதை தெரிந்து கொள்ளாமல் நீ கடவுளை பற்றி போற்றி பாடுகிறாய், எழுதுகிறாய், பரப்புரை செய்கிறாய். அறிவே இல்லாதவர்கள், முட்டாள்கள், படு முட்டாள்கள், வாழை மட்டைகள், அப்படித்தான் சொல்ல வேண்டியுள்ளது. ஏனென்றால் அவர்களுக்கு சிந்திக்கும் திறனே இல்லை. எவனோ ஒருவன் சொன்னான், அதனால் நான் கேட்கிறேன். அப்படியா? உனக்கென்று அறிவு இல்லையா? சிந்திக்க மாட்டாயா? நான் சிந்தித்தேன். கௌதம புத்தர் சிந்தித்தார், மகாவீரர் சிந்தித்தார், வள்ளலார் சிந்தித்தார், பட்டினத்தார் சிந்தித்தார், பலர் சிந்தித்தார்கள். எத்தனையோ சித்தர்கள் சிந்தித்தார்கள். அவர்கள் கடவுளை பற்றி சொல்லவே இல்லை. வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று திருக்குறள் சொல்கிறது. திருக்குறளில் கடவுள் பற்றி ஏதாவது இருக்கிறதா? இல்லை. தொல்காப்பியத்தில் இருக்கிறதா? இல்லை. வேறு எதில் இருக்கிறது? நீங்கள் பார்க்கக்கூடிய மத புத்தகங்களில் எழுதியிருப்பார்கள். யார் அவர்கள் அந்த புத்தகத்தை எழுதினார்கள்? யாரோ ஒரு மனிதன்தானே, அவனுடைய அனுபவத்தில் அவன் எழுதுகிறான். அது சரியா தவறா என்று நீ சோதிக்க மாட்டாயா? அந்த சோதிக்கும் திறன் இல்லை என்றால் உன் மனதில் முட்டாள்தனம்தான் இருக்கிறது. அறிவாற்றல் இல்லை, ஆராயும் குணம் இல்லை என்பதுதான். எனவே ஒன்று இருக்கிறதா இல்லையா என்றது நீ பகுத்து ஆராய்ந்து கொள், தெரிந்து கொள். மற்றவர்களை நம்பாதே, கேட்காதே என்று கௌதம புத்தரும் சொன்னார், திருக்குறளும் சொன்னார். எதையும் ஆராயாமல் சொல்லாதே, தெரிந்து கொள்ளாமல் எதையும் மற்றவர்களிடம் பரப்பாதே என்றுதான். எனவே ஒன்று இருக்கிறதா இல்லையா என்பதை ஆராய்ந்து முடிவு செய்து கொள். நான் தெரிந்து கொண்டேன், என்னுடைய முடிவு அதுதான். சும்மா நான் சொல்லவில்லை. நானும் எல்லாவற்றையும் படித்து ஆராய்ந்து தெரிந்து கொண்ட பிறகுதான் இல்லை என்பதை இல்லை என்கிறேன், இருக்கு என்பதை இருக்கு என்று சொல்கிறேன். அதுதான் என்னுடைய வாதம், என்னுடைய கருத்தும் கூட. நீ ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள்ளாமல் போ, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. இதுதான் முடிவு.